ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பதான் அவங்க கிட்ட ராசாத்தியை விட்டுட்டு வெளியே போக முடியுங்க. பட் இப்போ தங்கச்சியும் செமஸ்டர் லீவ்ல வீட்ல தான் இருக்காங்க. சோ பிரச்சனையே இல்ல, எப்ப வேணும்னாலும் கிளம்பலாம். சோ ஹஸ்பண்ட் எப்போ வீட்டுக்கு லீவ்ல வராங்களோ அந்த 2-3 நாள்ல எல்லா பெண்டிங் ஒர்க்ஸும் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல 2-3 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்கள ஹாஸ்பிட்டல்லயே போய் பார்க்கலான்னு கிளம்பணும். குட்டியா பிங்கியா இருந்த அந்த குழந்தைய பார்த்து நம்ம பாப்பாவும் இப்படிதான் அழகா அமைதியா சமத்தா இருந்துச்சான்னு எனக்கே ரொம்ப டவுட்டுங்க. பிகாஸ் 1.25 வயசுல இப்ப அவங்க பண்ற சேட்டை அப்படி. திரும்ப வரும்போது என் போன்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேங்க. ராசாத்தியோடது மட்டும் கிட்டத்தட்ட 8000 போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நிறைய ஷேக் ஆயிருக்கும், ரிப்பீட்டடா இருக்கும். பட் டெலிட் பண்ண மனசே வரலங்க. அப்ராக்சிமேட்டா உங்க குழந்தைங்க போட்டோ உங்க போன்ல எவ்வளவு இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி அவுட்டிங் எல்லாம் போகும்போது சிம்பிளா கார்ட் செட்டா யூஸ் பண்ணலாங்க. இதுவே கோவிலுக்கு போறோம் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா துப்பட்டா போட்டுக்கலாம். இந்த நெக் அண்ட் ஸ்லீவ் பேட்டர்னும் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. நம்ம துகில்ல இந்த 3 பீஸ் செட் ரெடி டு டிஸ்பேச்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.